வணக்கம். பழனி விநாயகா ஜோதி நிலையம் MP அரங்கநாதன். ஓம் நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இந்த புத்தாண்டு தை 1 தமிழ் புத்தாண்டா, சித்திரை 1 தமிழ் புத்தாண்டா, அது பெரிய ஆர்கியூமெண்ட். அதுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் ஒரு ஜோதிடர்னா பகுத்தறிந்து வந்த ஜோதிடர், இறைவனை உணர்வுபூர்வமாக நம்பும் ஜோதிடர். இந்த பந்தா காட்டுற ஜோதிடர் இல்ல, பந்தாவுக்காக போய் சாமி கும்பிட்றவன் இல்ல, பந்தாவுக்காக பெருமைக்காக போய் சாமிக்கு அதை செய்ய போறவன் இல்ல. அடுத்தவனுக்கு வர வச்சு அவனுக்கு மரியாதை செஞ்சா தான் நம்மளுக்கு புகழ் உயரும். கடவுள் மட்டும்தான். அப்படிலாம் அதுல போக மாட்டேங்க. சரி, அப்ப இந்த 2025 புத்தாண்டு பலனும் சொல்லி அள்ளி விடுறாங்க. அது அதிகமா இந்த மகர ராசி போட்டு வர்றாங்க. மகர ராசிக்கு அப்படி வரும் இப்படி வரும் என்னென்னமோ சொல்றாங்க. அதே மாதிரி மகர ராசின்னு சொல்றாங்க. ஒண்ணு வச்சுக்கோங்க, புத்தாண்டுங்கிறது ஆங்கில புத்தாண்டு. அதற்கும் ஜோதிடத்துக்கும் சம்மதம் இல்லை. இப்ப நம்ம ஜாதகம் எழுதுறப்ப தமிழ் வருஷத்தை எழுதுவோம், அப்புறம் இங்கிலீஷ் வருஷத்தை எழுதுவோம். பத்திரிகை அடிப்போம், தமிழ் வருஷத்தை எழுதுவோம், அப்புறம் ஆங்கில வருஷத்தை எழுதுவோம். ஆங்கில வருஷம் பிராக்கெட்ல போடுவோம். 60 வருடங்கள் அதை வச்சு நம்ம ஜாதகம் எழுதுறோம். ஜனவரி பிப்ரவரி வச்சு ஜாதகம் எழுதுறது கிடையாது. 60 வருஷம் வர மாதங்களை வைத்து, 6 வருடங்கள் வச்சு 12 மாதங்களை வைத்து நம்ம எழுதுறோம். அப்ப 60 வருஷம் 12 மாதங்கள். அப்ப சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும், சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புட்டாசி கார்த்திகை மாலை தை மாசி பங்குனி சித்திரை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இது வச்சு எழுதுவோம். அதுல நம்ம இங்கிலீஷ்க்கு ஒரு டேட் வரும். இதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப ஆங்கில புத்தாண்டுக்கும் ஜாதக பலனுக்கும் சம்பந்தம் கிடையாது கிடையாது கிடையாது. அதன்படி பலன்கள் சொல்வது முட்டாள்தனம், கண்டிப்பா முட்டாள்தனம். அதை நம்பாதீங்க. குரு பயிற்சி பலன்கள் சொல்லுங்க, ராஜ பயிற்சி சொல்றீங்க, அதையும் சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. சனி பயிற்சி சொல்றீங்க, அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா சூரிய பயிற்சி, சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, எனக்கு இவங்க மாலக்கோள்கள். இவங்க எப்படி அதாவது பொதுவா மனித வாழ்க்கையில 12 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு மாற்றம் நிகழும், 60 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு மாற்றம் நிகழும், 30 வருஷத்துக்கு ஒருக்க மாற்றம் நிகழும். நம்ம கும்பாபிஷேகம் பண்றோம் 12 வருஷத்துக்கு ஒரு முறைங்கிறோம். ஏன் யோசிங்க. இதெல்லாம் விட்டுட்டு வருஷம் மாற ஆங்கில புத்தாண்டை பிடிச்சுக்கிட்டு அந்த பலன் இருக்குமா இந்த பலன், அது இந்த டிவி காரன் இருக்காது பாருங்க. அப்படியே எங்க அப்பா அவனுக்கு இந்த வியூஸ் ஏறணும் அப்படிங்கிறதுக்காக, அதை அவங்க பெருக்கிறதுக்காக, டிஆர்பி ரேட் ஏறணுங்கிறதுக்காக இல்லாது பொல்லாதி தெரியுதோ இல்லையோ எல்லாரும் கூப்பிட்டு பேச வைக்கிறது. அது நம்ம அளவுக்கு போறது போய் அந்த 2025 இந்த ராசிக்கு இப்படி இருக்கும், அந்த ராசிக்கு அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். ஒன்று வச்சுக்கோங்க, உங்களுடைய பிறந்த ஜாதகப்படிதான் பலன் அமையும். உங்களுடைய பிறந்த ஜாதகப்படி வர திசா புத்திக்குரிய பலன் தான் நடக்கும். ஓரளவு கோச்சார ரீதி பலன் ஒர்க் அவுட் ஆகும். அப்ப திசா புத்தி பலனும் கோச்சார பலன் ஒர்க் அவுட் ஆகும். 2025 ஆங்கில புத்தாண்டுக்கும் நம்ம ஜோசிக்கு என்ன சம்பந்தம்? இந்த ராசி அப்படி இருக்கு, இந்த ராசி கொடுங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. நம்புறதும் கஷ்டம், நான் ஒரு சொல்ல முடியாது. ஆனால் அதற்கும் அவங்க சொல்ற பலனுக்கும் சம்பந்தம் இருக்காது. இதுவரைக்கும் 2000 அது கூட 2000 சொன்ன பலன் எடுத்து பாருங்க. சுனாமி வரும் சொன்னாங்களா? 2004 சுனாமி சொன்னாங்களா? ஆனா வந்துச்சு. வந்துள்ள சொல்றாங்க சுக்கரன் அங்க போயிடுச்சு, சந்திரன் இங்க போயிட்டாரு, ராகு அங்க நடக்க நிற்கிறாரு, கேது குமிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லியான். இப்படிதான் சொல்லுவானு. ஆனால் நடந்த பின்னாடி நடக்காம சொல்ல முடிஞ்சா? அதுதான் ஆங்கில புத்தாண்டு. ஆங்கில புத்தாண்டுக்கு ஒரு பலனை கிடையாது. தமிழ் புத்தாண்டு அதுக்கு பலன் கிடையாது. சித்திரை மாசம் பிறந்துருச்சு, அந்த இந்த வருஷம் பூரா உங்களுக்கு
அடுத்து என்ன, விசுவாச வரும். விசுவாசு பலன்கள். உங்க ஜாதகத்தில் நீங்க பிறந்த நேரத்தில் விதி மதி கதி என்று சொல்லப்படுகிற விதி லக்னப்படியும், மதி சந்திரன்படியும், கதி சூரியன் படி தான் இயங்கும். ஒரு ஜாதகத்துல இதன்படி பலன் பாருங்க, கரெக்டா வரும். லக்னத்துக்கு திசை நடத்தும் கிரகம் எங்க இருக்குது, ராசிக்கு திசை நடத்தும் கிரகம் எங்க இருக்குது, சூரியனுக்கு திசை நடத்தும் கிரகம் எங்க இருக்குது. இத பாருங்க, இத பலன். இத பார்க்காம நான் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடினா அது எப்படி? சும்மா ஆசைக்கு சொல்லிக்கலாம். இல்லாத ஊருக்கு இழுப்பு பூ சக்கரையாம் அப்படின்னு. அந்த மாதிரி போகாத ஊருக்கு வழித்தனம் சொல்லுவேன். இது நிறைய பேர் சொல்றாங்க. வேதனையா இருக்கு, விரக்தியா இருக்கு, சோதனைக்குள்ளாவாங்க. அதுக்குள்ள போகல. இருந்தாலும் மக்களாகிய நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னப்படியும் உங்களுடைய ராசிப்படியும் உங்களுக்கு சூரியன் எங்கு இருக்கிறாரோ அந்த இருக்கிற இடத்துல இருந்து கிரகம் எங்கு இருக்கோ அதன்படி கிரகம் திசை நடத்துதா, புத்தி நடத்துதா பாருங்க. அதன்படி நீங்க பலனை பாருங்க, கரெக்டா வரும். இதை பத்தி விரிவான பதிவுகள் நீ அடுத்த போடுவீங்க. என்ன காரணம்? ஆங்கில புத்தாண்டு என்று ஒன்றுக்கு கிரக ரீதியில் பலன்கள் கிடையாது கிடையாது கிடையாது. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இதுக்கு ஓரளவு பலன் ஒத்து வரும். ஏன்னா கோச்சார ரீதியில் ஒரு மனித வாழ்க்கையில் 12 வருடத்துக்கு ஒரு முறை, 30 வருடத்துக்கு ஒரு முறை, 60 வருடத்துக்கு ஒரு முறை மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதன்படிதான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.